அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குர்குரே தாங்க. அந்த குர்குரே வீட்டிலேயே செய்ய போறோம். முதல்ல பிளைன் குர்குரே செய்ய போறோம். இந்த பிளைன் குர்குரேல சோடாப்பு எதுவுமே நம்ம கலக்க போறதில்ல. அது மேலே தூவுறதுக்காக மசாலா பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போறோம். அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம கலக்க போகிறதில்ல, சோடாப்பும் கலக்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான, செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல குர்குரே நம்ம செய்ய போகிறோம். இது குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவை ஒரு எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சட்டியில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம், அதுக்காக அதில் சேர்த்துப்போம். அடுத்தது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துங்க. இந்த கடலை மாவானது இந்த மாவுக்கு பிசு பிசுப்பு தன்மையை கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா இது மேலே மசாலா பவுடர் தூவும் போது அதில் உப்பு இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான மாவு கிடைக்கும், நம்ம உருட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். இதுமாரி நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கரைச்சி எடுத்த பதமானது நம்மளுக்கு ரவா தோசை, கோதுமை தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காய்ச்சும் போது ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு மாவு வரும். இது அப்படியே லோ ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டி அதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கரண்டியை வச்சு கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக இது திக்காயிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது நல்லா திக்கான பதம் வரணும். அது நம்ம மாவு எடுத்து கையில் உருட்டுற அளவுக்கு அந்த பதம் வரணும். இங்கே பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு சரியாக வரலை. நல்லா திக்கான பதம் இப்போ வந்துருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சனால நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் அடி பிடிக்கல. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக திக்காயிடும், அடியும் பிடிச்சிடும், மாவு ஃபுல்லும் வேஸ்ட் ஆகிடும். இதுமாரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அந்த நம்ம ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துங்க. சேர்க்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு. இதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாகணும் மாவு. அப்படி செய்யும் போது தான் நம்ம குர்குரே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுக்க போகிறோம். கையில் எண்ணெய் தடவியாச்சு. கொஞ்சமாக மாவை எடுத்துங்க. கையில் இப்படி உருட்டிட்டு 2 கையாலையும் அப்படியே தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது அது எந்த ஒரு ஷேப்பில் வேண்டாலும் வரலாம். ஏன்னா குர்குரேக்குன்னு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. வளைவு நெளிவோடு இருந்தால் தான் அது குர்குரே. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைனில் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. குர்குரே டிசைன் அப்படி தான் இருக்கும். இதுமாரி எல்லா மாவையும் ரெடி பண்ண பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அந்த தட்டில் எண்ணெயை தடவிட்டு எடுத்து வச்சுருக்கணும். இதேமாரி நான் எல்லாத்தையும் 2 தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2மே பாருங்கள் விதவிதமாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ திரும்ப நான் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சட்டியில் 1/2 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கடலெண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்க்கணுங்க. எண்ணெயோடு கொஞ்சம் அதிகமான நம்ம உருட்டின மாவை சேருங்க. எதுக்காக இப்படி சேர்க்குறோம்னா, அதிகமாக சேர்க்கும் போது நம்ம நீளமாக உருட்டி இருக்கிறது எல்லாம் வளைஞ்சி நெளிஞ்சிட்ருக்கோம். அப்படி செய்கிறதுனால குர்குரேயான பர்ஃபெக்ட் டிசைன் கிடைச்சிடும். பார்க்க அப்படியே சூப்பரான குர்குரே மாதிரி ஆகிடும். இது உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு ஒரு சாரணியை எடுத்து அப்படியே திருப்பி விட்டு அப்படியே உதுத்து விடணும். உதிரியாகவும் ஆகிடும். அதேமாரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சாரணி ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதேமாரி உதுத்து விடுங்க. இப்பயே உங்களுக்கு தெரியும் நல்லா வளைஞ்சி நெளிஞ்சிட்ருக்குங்கிறது. இதை அப்படியே நல்லா வேக விட்டுறலாம். நல்லா மொறுன்னு ஆகணும். லைட்டாக நிறம் மாறினாலும் பிரச்சனை இல்லை. இது மேலே நம்ம மசாலா பவுடர் தூவ போகிறோம். அதனால இதில் மேலே உள்ள பொரியெல்லாம், எண்ணெய் பொரியெல்லாம் அடங்கின பிறகு இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய குர்குரே முக்கால்வாசி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம கண்டினியூஸாக கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, அப்போ தான் நம்ம குர்குரேக்கு ரொம்ப டார்க் நிறம் வராமல் பொன்னிறத்திலே இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது குர்குரே டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதேமாரி எல்லா பொரியும் அடங்கின பிறகு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பொரியும் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இது தாங்க பிளைன் குர்குரே. இது மேலே தான் நம்ம மசாலா பவுடர் நம்மளே ரெடி பண்ணி கலக்க போகிறோம்.
இதை உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே நல்லா ஹோலாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுமாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நான் குர்குரே எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சத்தம் மொறுன்னு இருக்குன்னு. உடச்சி பாருங்கள், சூப்பராக உடப்படுது. உள்ளுக்குள்ளே எப்படி ஹோல் இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும் குர்குரேக்கு. அடுத்ததாக இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுட்ரு, இது வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பவுடர் வந்து இதுக்கு நல்ல செரிமானத்துக்கு நல்லது. அடுத்தது இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடர், குர்குரேக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்கறது இது தாங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுடர், இது வந்து இந்த குர்குரேயோட புளிப்புத்தன்மைக்கு மெயின் காரணமே இதுதான். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா பவுடர் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனை கொடுக்கும். இதை சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதாங்க நம்மளுடைய குர்குரே மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான மசாலா ரெடி. நம்ம மசாலாவெல்லாம் எடுத்து அந்த குர்குரே மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம். அப்படி கலந்து விடும் போது அந்த குர்குரேல உள்ள எண்ணெயெல்லாம் பட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடும் நம்ம குர்குரே. இதேமாரி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா குலுக்கி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். நல்லா ஸ்ப்ரெட் ஆன பிறகு திறந்து பாருங்கள், இந்த எண்ணெயோட இந்த மசாலா கலந்து நல்ல ரெட் கலராக சூப்பரான குர்குரே ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான குர்குரே ரெடி ஆகிடுச்சு. உடச்சி காட்டுறேன். அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான குர்குரே ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க.